சசிகலாவுக்கு எதிராக வந்து ஒரு அவங்க சிறைக்கு போனதுக்கு பிறகு கூட சசிகலா வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு எதிர்ப்பாளை உருவாச்சுன்னா அதை உருவாக்குனதே பன்னீர்செல்வம் தானே. அன்னைக்கு பன்னீர்செல்வம் எதிர்ப்பாளை உருவாக்க சொல்ல இதே தினகரன் ஆர்கே நகரில் கேண்டிடேட் என்கிட்டயே சொன்னார். பிரச்சாரத்தில் பேச சொல்ல அன்றைக்கி விஜயசாந்தி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து ஆர்கே நகரில் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போது அவங்களோட நானும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அது முடிஞ்ச இது ஒன்று சொல்ல தினகரன் என்கிட்டயே சொன்னார், சசிகலா பேரை சொல்லாதீங்க, மக்கள்லாம் கொந்தளிப்பாக இருக்காங்க, மக்கள்லாம் எதிர்ப்பாக இருக்காங்க, அவங்க மேலே வெறுப்பாக இருக்காங்க, அதனால் அவங்க பேரை சொன்னால் நமக்கு வர ஓட்டு கூட வராதுன்னு சொன்னது தினகரன். சசிகலா இப்போ சரி இன்றைக்கி அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு, அதில் அவங்க சித்தி படம் போட்டிருக்காரா? அவர் வந்து ஒற்றுமையை பற்றி பேசணும், முதல்ல அவங்கெல்லாம் ஒற்றுமை ஆகணும்ல. சரி பன்னீர்செல்வத்துக்கு கூட எத்தனை பேரை நீக்கிச்சு பொதுக்குழு? அன்னைக்கு நீக்க சொல்ல 4 பேர் தானே நீக்கினாங்க. பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன். இப்போ அந்த 3 பேர் எங்கே போனாங்க? அதில் ஒருத்தர் வந்து வீட்டில் படுத்துக்கிட்டாரு, ஒருத்தர் வந்து திமுகவுக்கு போயிட்டார், ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் எந்த கட்சிக்கு போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இதுதானே நிலமை. நீ இங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டுட்டு போய் அவங்கள ஒருங்கிணைக்க முடியலை.